இந்த இரண்டு உறவுகள் இனிமையாக இருக்க பூமியில் பிறந்த ஒவ்வொருவருக்கும் பெற்றவர்கள், சகோதர சகோதரிகள், சொந்த பந்தம், சுற்றம் சூழல் என பல உறவுகள் இருக்கும். அதில் பல இன்ப துன்பங்கள், மனஸ்தாபங்கள் வரும். சில உறவுகளை விட்டு பிரியும் நிலையும் வரும். ஆனால் தாய் சகோதரர்கள் இந்த இரண்டு உறவுகளுடனும் அனுசரித்து வாழ்வது நல்லது. சகோதரிகள் திருமணம் முடிந்து மாமியார் வீட்டுக்கு சென்று விடுவார்கள். அங்கு அந்த வீட்டின் சூழ்நிலைக்கேற்பதான் அவர்கள் வாழ வேண்டும். அதனால் தான் பெற்றவர்கள் கூட பிறந்தவர்கள் உறவு எப்போதும் ஆதரவாக இருக்க வேண்டும் என்பது பிறந்ததிலிருந்து போகும் வரை, முக்கியமாக கோடி துணி போடும் வரை தாய் வீடுதான் பெண்களுக்கு சாசுவதம். அடுத்து தாய் மனதை நோக வைத்து சந்தோஷமாக இருந்ததாக சரித்திரமே இல்லை. அதுவும் அல்லாமல் ஒரு பெண் தன் தாய் மனம் நோக நடந்தால் அதைப்போல் 10 மடங்கு துன்பத்தை அந்த பெண்ணுக்கு அவளுக்கு பிறந்த பெண் கொடுப்பாள். நாம் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் எதிர்வினை உண்டு. இதுதான் தாய். 8 அடி பாய்ந்தால் குட்டி 16 அடி பாயும் என்பது. எனவே தாய் சகோதரன் இருவரையும் அனுசரித்து அன்பால் அரவணைத்து வாழ்க்கையில் மேலும் மேலும் வெற்றி பெற்றெடுத்த தலைமுறைக்கு முன்னுதாரணமாக இருந்து சந்தோஷமாக வாழ்வாங்க.